ஹலோ கைஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரோனா ஃபிஷ் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நெறைய பேர் என்கிட்ட வந்து அரோனா ஃபிஷ் கேர் வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நெறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் அரோனா ஃபிஷ் கேர் வீடியோஸ்லாம் நெறைய போட்டிருக்கேன். ஸோ அது வந்து சேனல் ஸ்டார்ட்டிங்கில போட்டது. ஸோ அதனால வந்து நெறைய பேருக்கு வந்து அது தெரியல. ஸோ இப்போ வந்து நீங்க பார்க்குறது வந்து புது அரோனா ஃபிஷ் கேர் வீடியோ ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோல சொல்லாத நெறைய விஷயங்கள் நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ புது புது விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து யாராவது பிகினர்ஸ் யாராவது அக்வேரியம் ஹாபில ஏதாவது பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நான் பேசிக்காக தான் நான் சொல்ல போகிறேன் அரோனா ஃபிஷ் எப்படி கேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே ஸோ நீங்கள் வந்து சூப்பராக உங்கள் அரோனா ஃபிஷ்ஷை பக்காவாக வளர்க்கலாம் ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு அரோனா ஃபிஷ் ஆல்ரெடி வச்சுருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அரோனா ஃபிஷ் வாங்கி வளர்க்குறதா ஏதாவது ஐடியாவில் இருந்தாங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம சேனலில் அரோனா ஃபிஷ் பற்றின நிறைய கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ உங்கள் அரோனா ஃபிஷ்ஷை சூப்பராக வளர்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அரோனா ஃபிஷ் வாங்க தான் முடிவு பண்ணிட்டீங்க ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வேண்டிய முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து எந்த சைஸில் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 4 ஃபீட்லேருந்து 6 ஃபீட் வரைக்கும் தாராளமாக இருக்கலாம். ஸோ 6 ஃபீட் மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 4 ஃபீட்லேருந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வாங்க போகிறது பேபி அரோனாவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்க போகிற ஃபிஷ் வந்து அரோனா ஃபிஷ். ஸோ அது கண்டிப்பாக வந்து வளரும், சீக்கிரமாகவே வளரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வச்சுருக்க டேங்க் சைஸ் வந்து 4 ஃபீட்லேருந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட 3 ஃபீட் டேங்க் தான் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 3 ஃபீட் டேங்க்லையும் வளர்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான். ஸோ 3 ஃபீட் டேங்க்கில் வளர்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா உங்கள் அரோனா ஃபிஷ் நல்லா வளர்ந்துட்ட பிறகு நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஸோ நானும் அப்படி தான் பண்ணேன். நம்ம சேனலில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் 3 ஃபீட் டேங்க்கில் வச்சு ஒரு அரோனா சூப்பராக வளர்த்துருப்பேன். ஸோ அதை வந்து நான் 5 ஃபீட் டேங்க்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இல்லைனா வந்து ஐ கார்ட்லேயும் லிங்க் தரேன், மறக்காமல் அதை டேப் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த அரோனா வந்து எந்த சைஸில் இருக்கும்போது நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம் அண்ட் எப்படிலாம் அந்த அரோனாவை நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோன்றதை அந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற டேங்க் 3 ஃபீட்னா நீங்கள் வந்து அந்த 3 ஃபீட் டேங்க்கில் நீங்கள் அரோனா வளர்த்துட்டு வளர்ந்த பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா? கைஸ் இப்போ டேங்க்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் கிளாஸ் திக்னஸ் தான். ஸோ டேங்க்கோட கிளாஸ் திக்னஸ் வந்து நீங்கள் எந்த லெவல்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 3 ஃபீட் டேங்க்லேருந்து நீங்கள் வாங்க போகிறீங்கனாலே உங்கள் டேங்க் கிளாஸ் திக்னஸ் வந்து 8 mm மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8லேருந்து 12க்கு மேலேயும் இருக்கலாம் தாராளமாக ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து டேங்க்கோட கிளாஸ் திக்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 3 ஃபீட் டேங்க்கு 4 ஃபீட் டேங்க் யூஸ் பண்ணுறீங்கனாலே நிறைய வாட்டர் வந்து கண்டெயின் பண்ணணும். ஸோ இந்த நிறைய வாட்டர் கண்டெயின் பண்ணும்போது உங்கள் டேங்க்கில் வந்து ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதாக கிராக் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் அன்எக்ஸ்பெக்டடாக டேங்க் வந்து உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன் வாட்டர் டென்சிட்டி அண்ட் ப்ரெஷர் வந்து அவ்வளோ இருக்கும் அதில். ஏன்னா வந்து டேங்க்கு அவ்வளோ தண்ணி வந்து அது கண்டெயின் பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வச்சுருக்க டேங்க்கு கிளாஸ் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் அரோனாவுக்கும் நல்லது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 3 ஃபீட் டேங்க் மேலே போகிறதா இருந்தாலே 8 mm கிளாஸ் மேலே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் திக்னஸ் வந்து அதிகமாக வச்சுருக்கனால உங்கள் அரோனாவுக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் உங்கள் அரோனா வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கிளாஸ் டேங்க்கை வந்து அடிச்சதுன்னா கிளாஸ் திக்னஸ் வந்து ஒரு 6 mm அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிளாஸ் வந்து உடையிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் சும்மா சொல்லலை, இது வந்து ரியலாக நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்திருக்கு. நீங்கள் வந்து யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். அரோனா விஷயம் வந்து டேங்க்கோட கிளாஸை உடைக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அரோனா ஃபிஷ் வாங்க போகிறீங்கனாலே உங்கள் டேங்க்கோட கிளாஸ் திக்னஸ் வந்து 8லேருந்து 12 mm அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 12 mm மேலே இருந்தாலும் ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேங்க்கில் ரெடி பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் தான் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபில் பண்ணுறதுல மட்டும் நீங்கள் ரொம்பவே கேர் பண்ணணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸில் என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ நான் வந்து போர் வாட்டர் வந்து அரோனா ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணலாமா, ப்ரோ நான் வந்து கேன் வாட்டர் வந்து அரோனா ஃபிஷ்க்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நானும் நிறைய ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அதுக்கு. ஸோ நான் வந்து அரோனா ஃபிஷ்க்கு வந்து என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறத சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டேங்க்கில் வாட்டர் ஃபில் பண்ணும்போது 50% வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவேன், 50% வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணுவேன் ஓகேங்களா? நான் ஃபுல்லாகவே போர் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லாகவே கேன் வாட்டர் யூஸ் பண்ண
பண்ண மாட்டேன். 50% போர் வாட்டர், 50% கேன் வாட்டர் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஒரே வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 50% நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ மிச்ச வேலையெல்லாம் வந்து ஃபில்ட்ரேஷன் பார்த்துக்கும். ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் என்ன ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ நான் ஏன் மெயினாக சம் ஃபில்ட்ரேஷன் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்க்க போகிறது அரோனா ஃபிஷ். ஸோ அரோனா ஃபிஷ் நீங்கள் வளர்த்தாலே நீங்கள் வந்து பெரிய டேங்க்கில் தான் வச்சு வளர்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பெரிய டேங்க் நீங்கள் போனாலே நீங்கள் வந்து போகிற ஒரே ஃபில்ட்ரேஷன், சூப்பரான ஃபில்ட்ரேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் தான். ஸோ இந்த சம் ஃபில்ட்ரேஷனால் உங்களுக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற ஃபில்ட்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் தான். நான் என்றைக்கு சம் ஃபில்ட்ரேஷனுக்கு ஸ்விட்ச் ஆனோ அன்னிலேருந்து என் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டிசீஸ் வந்து அது வரது ரொம்பவே கம்மியாச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பெரிய டேங்க் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு ரீசனை விட நீங்கள் அரோனா ஃபிஷ் வச்சுருந்தாலே, ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ் டேங்க் வச்சுருந்தாலே நீங்கள் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் போகிறது ரொம்பவே பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரெக்கமெண்டட். ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது சம் ஃபில்ட்ரேஷன் தான். நீங்கள் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் ஒன்னே நீங்கள் வந்து பெரிய விஷயமா எதுவும் நினச்சிக்க தேவையில்லை. ஸோ அது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து எப்படி ஒரு பட்ஜெட் வைஸில் ஒரு சூப்பரான சம் ஃபில்ட்ரேஷன் வீட்லேயே நீங்கள் வந்து மேக் பண்ணான்றதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்ட்லேயும் இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். மறக்காமல் அதை டேப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அந்த வீடியோ பார்த்துட்ட பிறகு நீங்களே ஒரு சூப்பரான பக்கமான சம் ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ மேக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் இந்த சம் ஃபில்ட்ரேஷன் பற்றின ப்ரொசீஜர் வந்து நான் இந்த வீடியோ சொல்கிறது அந்த வீடியோவில் நான் பக்காவாக க்ளீனாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ சொல்லணும்னா இந்த வீடியோ ரொம்ப நேரம் போயிடும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் மறக்காமல் சம் ஃபில்ட்ரேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் நீங்கள் செட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்டர் வந்து நைட்ரேட் பண்ணுறதுக்கு, ஏஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனு அண்ட் ஏர் பம்ப்லாம் நீங்கள் வந்து நல்லா ஒரு 1 வீக்குக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா ரன் பண்ணணும். ஸோ ரன் பண்ணால் உங்கள் வாட்டர் வந்து கண்டிஷன் வந்து நல்லா பக்காவாக மெயின்டைன் ஆகி ஒரு நல்ல வாட்டர் லெவல் இருக்கும். அதாவது ஃபிஷ்க்கு வந்து ஏற்றுக்கிற மாதிரி, டக்குன்னு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு வாட்டர் லெவல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வாட்டர் நம்ம வந்து ஏஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 1 வீக் ப்ராசஸ். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் டக்குன்னு ஃபிஷ் வாங்கிட்டு வந்து டக்குன்னு அடுத்த நாளே நீங்கள் விடக்கூடாது. ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை, நீங்கள் வந்து பெரிய டேங்க்ன்றதுனால 1 வீக் நல்லா வந்து உங்கள் மோட்ரு, உங்கள் ஏர் பம்ப்பு அண்ட் சம் ஃபில்ட்ரேஷன் எல்லாம் ரன் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரோனா ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் அரோனா ஃபிஷ் வாங்கிட்ட பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்ன டேங்க்கு, அதுக்கப்புறம் வாட்டரு, அப்புறம் ஃபில்ட்ரேஷன், இதெல்லாம் நீங்கள் பக்காவாக நீங்கள் பண்ணிட்ட பிறகு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் வாங்க போகிறது தான். ஸோ அதாவது நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் பக்காவாக பண்ணிவிட்டு 1 வீக், நல்லா கேட்டுக்கோங்க, 1 வீக் வந்து நீங்கள் வந்து உங்கள் வாட்டரை ஏஜ் பண்ணிட்ட பிறகு ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு ஷாப்புக்கே போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறது வந்து உங்கள் ஃபிஷ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 1 வீக் அப்புறம் நீங்கள் ஷாப் போயிட்டு ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை வந்து உடனே உங்கள் டேங்க்கில் விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் கவரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ் கவரை எடுத்து, அந்த ஃபிஷ்ஷு உள்ளே இருக்கும்போதே அந்த ஃபிஷ் கவர் எடுத்து நீங்கள் வந்து உங்களோட டேங்க்கில் வந்து நீங்கள் வச்சு கவருக்குள்ளே இருக்க வாட்டர் டெம்பரேச்சரும் உள்ளே இருக்க டேங்க்கில் இருக்க வாட்டர் டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக எடுத்து விடுறத விட இது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த ப்ரொசீஜரை வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஃபிஷ்ஷை உள்ளே விடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே உங்கள் அரோனா ஃபிஷ் வந்து நல்லாவே சூப்பராக வளர்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து உங்கள் அரோனா ஃபிஷ் வந்து எப்படி சூப்பராக கேர் பண்ணலான்றது விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபிஷ் வளர்க்குறதுலே பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே சொல்ல போகிறது வந்து கேரிங் தான். இதுவும் பிகினர்ஸ்க்கு வந்து புரியாத மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் பாருங்கள். நீங்கள் அரோனா ஃபிஷ் வச்சுருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அரோனா ஃபிஷ் வாங்கி விட்ட பிறகு கண்டிப்பாக ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து அது ஒன்றுமே சாப்பிடாது. நீங்கள் என்ன ஃபுட்டு போட்டாலும் கண்டிப்பாக சாப்பிடாது. முக்கியமாக பில்லட் போட்டால் கண்டிப்பாக சாப்பிடாது. ஸோ இது வந்து எல்லா அரோனா ஃபிஷ்க்கும் ஒரு காமனான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 4 டேஸ் நீங்கள் ஃபுட்டு போடாதீங்க. மேக்ஸிமம் போட்டாலும் அது வேஸ்ட்டு தான், அது சாப்பிடாது. ஒரு சில அரோனா ஃபிஷ்லாம் 1 வீக் கூட சாப்பிடாம இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 1 வீக் இல்லை ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து லைவ் ஃபுட் போடுங்க. ஸோ லைவ் ஃபுட்னா நான் என்ன மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான்ஸ், மீல் வார்ம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரோனா ஃபிஷ் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லைவ் ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சிங்கனாலே பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய அரோனா ஃபிஷ் வந்து பில்லட் சாப்பிடாது. ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு காமனான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் வந்து உங்கள் அரோனா ஃபிஷ் பில்லட் சாப்பிட்லான்னு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. பில்லட் சாப்பிட்லனாலும் உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு வந்து நிறைய ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ டெய்லியும் என்னால் லைவ் ஃபுட் போட முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரை ஃபுட்ஸ், அந்த மாதிரி ட்ரை வார்ம்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கூட போடலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபுட்டு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு எப்படிலாம் ஃபுட் ஃபீட் பண்ணலான்றதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் லைவ் ஃபுட்டு போட போகிறீங்க. அதே வந்து ப்ரானு இல்லைனா வந்து ஒரு மீல் வார்ம்ஸோ அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ வேணால் எப்படி வேணால் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான்.
ப்ரான் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் அது இன்டெஸ்டைன்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஓகேங்களா, அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு வந்து பீஸாக கட் பண்ணி போடணும். உங்கள் அரோனா ஃபிஷ் வாய்ஸ் சைஸ்க்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் பீஸாக கட் பண்ணி போடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ப்ரான் ஃபீட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து ஃபிஷ்ஷஸ் போடுவீங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து போடலாம். நானும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன், ஃபிஷ்ஷஸ் உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அது எந்த ஃபிஷ்னும் கூட நான் சொல்லியிருக்கேன், ஜீப்ரா ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கேன். ஃபிஷ்ஷை வந்து ஃபீட் பண்ணுறதை விட பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா அது வந்து தப்பாக நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. தப்பாக ஃபீட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லைவ் ஃபுட்டை வந்து ஒரு லைவ் ஃபிஷ்ஷை வந்து உங்கள் அரோனாக்கு ஃபீட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு 3 days 1 week ஆச்சு குவாரண்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அக்வேரியம் ஷாப்லேருந்து ஒரு ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து அதை உங்கள் டேங்க்கில் வந்து நீங்கள் உடனே அதை வந்து அதே வாட்டர் அக்வேரியம் வாட்டரோட அதே ஃபிஷ்ஷை வந்து எடுத்து உங்கள் அக்வேரியம் வாட்டரில் விட்டிங்கன்னா அந்த அக்வேரியம் டேங்க்கில் இருக்க டிசீஸோ இல்லை அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு இருக்க டிசீஸோ உங்களோட கரண்ட்டாக இருக்க அக்வேரியம் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பரவுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து வாங்கிட்டு வர லைவ் ஃபிஷ்ஷு, அதாவது உங்கள் ஃபீடர் ஃபிஷ்ஷை வந்து தனியாக இன்னொரு டேங்க்லேயே இல்லை ஒரு குவாரண்டைன் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அதுக்கு வந்து ஒரு ஏற்ற மெடிசனு அண்ட் ஸ்டோன் சால்ட் இதெல்லாம் வந்து போட்டு நீங்கள் அதை தனியாக குவாரண்டைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ என்ன மெடிசன் போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, எனக்கு மெடிசன்லாம் வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டோன் சால்ட் கூட மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாள் வந்து ஸ்டோன் சால்ட் யூஸ் பண்ணி குவாரண்டைன் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது உங்கள் ஃபீடர் ஃபிஷ்ஷை வந்து உங்கள் அரோனா ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எதாவது மெடிசன் எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபிஷ் டாக்டரோட மெடிசன், 3 மெடிசன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபிஷ்ஷை வந்து குவாரண்டைன் பண்ணி போடுவேன். இல்லைனா வந்து அரோனா ஃபிஷ்க்கே வந்து அதை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நிறைய விஷயங்களில். ஸோ அதனால் வந்து நான் யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து அதுதான். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெடிசன் விருப்பமோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணுற மெடிசன் அதுதான். உங்களுக்கு வந்து எதாவது மெடிசன் தெரியும், நீங்கள் வந்து இந்த மெடிசன் உங்களுக்கு பெஸ்ட்டாக படுது அப்படின்னா வந்து நீங்கள் எந்த மெடிசனும் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் எந்த மெடிசன் வந்து சஜஸ்ட் பண்ணல, ஆனால் நான் யூஸ் பண்ணுற மெடிசன் இதுதான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபீடிங்கில் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதை கமெண்ட்ஸ்லேயே என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, ப்ரோ நான் வந்து மொத்தமாக எல்லா ஃபிஷ்ஷும் வந்து நான் வந்து அரோனா ஃபிஷ்க்கு போட்டுறேன், அது வேணுன்றப்போ சாப்பிட்டுக்கும் இது வேணான்றப்போ விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின்லாம் கேட்பீங்க. ஸோ நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் வந்து நிறைய ஃபிஷ்ஷு போடாதீங்க, தயவுசெய்து அந்த மாதிரி பாப்புலேட் பண்ணாதீங்க உங்களோட டேங்கை. நீங்கள் வந்து கம்மியாக, இப்போ நீங்கள் வந்து உங்கள் அரோனாக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 times ஃபீட் பண்ணுறீங்கன்னா அந்த 2 time ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 2 fish 3 fish உங்கள் அரோனா சைஸ் பொறுத்து இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு சின்ன அரோனாக்கு ஒரு பேபி அரோனாவாக இருந்தால் எவ்வளோ ஃபீட் பண்ணணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஜீப்ரா ஃபிஷ்ஷாக இருந்தால் ஒரு 4 fish 5 fish வந்து நீங்கள் ஒரு மார்னிங் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அதாவது ஒரு நைட், ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு 4 fish 5 fish வந்து ஃபீட் பண்ணால் போதும். நீங்கள் வந்து மொத்தமாக ஒரு 15 fishes வந்து ஒரே வேலையில் போட்டுறாதீங்க. ஸோ 15 fishes 20 fishes வந்து ஒரே வேலையில் போட்டுறாதீங்க. ஸோ அது வந்து அதுமாதிரி பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 times ஃபீட் பண்ணுங்கள், இல்லை 1 time ஃபீட் பண்ணுங்கள். லைவ் ஃபுட் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 time ஃபீட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. 2 timesலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பில்லட் ஃபீட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் உங்களோட அரோனா ஃபிஷ் வந்து பில்லட் நல்லா சாப்பிடும் அப்படின்னு இருக்கும்போது மட்டும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் 1 dayக்கு நீங்கள் 2 times நீங்கள் தாராளமாக பில்லட் வந்து ஃபீட் பண்ணலாம். ஓகேங்களா, பில்லட் ஃபீட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. நீங்கள் தாராளமாக நீங்கள் பில்லட் எவ்வளோனா ஃபீட் பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் லிமிட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் ஃபீட் பண்ணிக்கோங்க. லைவ் ஃபுட் ஃபீட் பண்ணுறதுல மட்டும் நிறையவே ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ எப்படிலாம் ஃபீட் பண்ணணுன்றதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இன்னும் கிளியராக வேணும்னா அரோனா ஃபிஷ்க்கு வந்து லைவ் ஃபுட் வந்து எப்படி ஃபீட் பண்ணணுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன். ஐகார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நல்லா அரோனா ஃபிஷ் வச்சு ஃபுட்டு போட்டு நல்லா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அரோனா ஃபிஷ் வாங்கி ஒரு 1 week 2 weeks ஆகுது, இப்படியே போயிட்டுருக்குது. பட் ஆனால் டேங்க் வந்து அப்படியே தான் இருக்குது, நீங்கள் டேங்க்கில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இப்போது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேங்கை மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க்கை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 25% நீங்கள் வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு, அதாவது அடியிலேருந்து 25% வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு 25% நியூ வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ப்ரோ நீங்கள் வந்து 50% கேன் வாட்டர் ஊற்ற சொன்னீங்க, 50% போர் வாட்டர் ஊற்ற சொன்னீங்க, பட் ஆனால் இப்போ என்ன 25% வாட்டர் எடுத்துகிட்டு வாட்டர் மட்டும் ஊற்ற சொல்கிறீங்க, ஆனால் என்ன வாட்டர் சொல்ல மாட்டீங்களே. ஸோ இப்போ கேளுங்க, நீங்கள் வந்து 25% வாட்டர் எடுக்கும் போது நீங்கள் வந்து போர் வாட்டரை கூட நீங்கள் போர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா 25% வாட்டர்
வாட்டருக்காக மட்டும் ஒரு கேன் வாங்க முடியாது. ஸோ 25% வாட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போர் வாட்டர் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் நீங்கள் வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு 4 feet டேங்க்லேருந்து வச்சுருந்தீங்கன்னா 50% கேன் வாட்டர்ன்றது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். உங்கள் கேன் வாட்டர் அளவுன்றது வேஸ்ட் ஆகாது. கேன் வாட்டர் வேஸ்ட் ஆகாது, உங்களுக்கு வாட்டர் மிச்சமும் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து 50% வாட்டர் இருந்தது பற்றிடும். ஸோ அதனால் வந்து 25% வாட்டர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போர் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். 50% வாட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மிச்ச வேலை, அதாவது வந்து சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல் அப்படிலாம் உங்கள் டேங்க்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்துக்கும். அண்ட் சம் ஃபில்ட்ரேஷனில் வந்து நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அந்த சம் ஃபில்ட்ரேஷன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் ஆட் பண்ணுவீங்க. அது வந்து உங்கள் டேங்க்கில் இருக்க குட் பேக்டீரியாஸ், அதுக்கு ஏற்ற நல்ல ஃபீடெல்லாம் அது பார்த்துக்கும். ஓகேங்களா? ஸோ அது குட் பேக்டீரியாஸ் விஷயங்கள்லாம் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் கண்டிஷன் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் சம் ஃபில்ட்ரேஷன் பார்த்துக்கும். அண்ட் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து 50% வாட்டரோ இல்லை 25 வாட்டரோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டால் போதாது. ஸோ சம் ஃபில்ட்ரேஷனும் மற்ற விஷயங்கள் குட் பேக்டீரியா விஷயங்களை பார்த்துக்கும். இருந்தாலும் நீங்களும் சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் டேங்க்கில் பண்ணணும். ஃபிஷ் ஹெல்த்தியாக இருக்கணும்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டேங்க்கில் வந்து சில மெடிசன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? குறிப்பிட்ட மெடிசன்லாம் நான் சொல்லலை. உங்கள் டேங்க்கை வந்து பியூராகவும் நல்ல குட் பேக்டீரியாஸ் இருக்கிற மாதிரியோ டிசீஸ் ஃப்ரீயாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணுற மெடிசன் வந்து ஃபிஷ் டாக்டரோட மெடிசன் தான். உங்களுக்கு என்ன மெடிசன் வேணுமோ, உங்களுக்கு என்ன மெடிசன் தெரியுமோ, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக படுதோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் யூஸ் ஃபிஷ் டாக்டரோட மெடிசன் தான். ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி நீங்கள் வந்து டிசீஸ் எதுவும் முன்னாடி வரதுக்கு முன்னாடியே அதுக்கேற்ற மெடிசன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷஸை வந்து நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மெடிசன் மட்டும் நீங்கள் போட்டால் போதாது, கண்டிப்பாக ஸ்டோன் சால்ட்டும் போடணும். ஸோ இந்த ஸ்டோன் சால்ட்ன்றது பேசிக்காகவே எல்லா ஃபிஷ் டேங்க்லையும் நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் போட்டு வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அந்த முன்னாடி நைட்ரேட் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஏஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்போவே நீங்கள் இந்த ஸ்டோன் சால்ட்டு அண்ட் இந்த மெடிசன்லாம் நீங்கள் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு, ரொம்பவே பக்காவாக இருக்கும். நீங்கள் வீக்லி வந்து 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணாலோ இந்த மாதிரி நீங்கள் மெடிசன் அண்ட் ஸ்டோன் சால்ட் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. இது வந்து உங்கள் டேங்க்கை வந்து கரெக்டாக வச்சுக்கும் அண்ட் உங்கள் ஃபிஷ்ஷும் பக்காவாக ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ வந்து ஒரு அரோனா ஃபிஷ் வச்சுருக்கீங்க. ஸோ நல்லா சூப்பராக பெரிய டேங்க்கில் வச்சு அதை வந்து வளர்த்துட்ருக்கீங்க. சம் ஃபில்ட்ரேஷன்லாம் போட்டு அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீடிங் கொடுத்து நல்ல ஃபுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வீக்லி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி நல்ல மெடிசன்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் இப்போ சூப்பராக வளர்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அரோனா ஃபிஷ்ஷும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து என்ன தோணுன்னா, வெறும் அரோனா ஃபிஷ் மட்டும் வச்சுருக்கிறது வந்து ஒரு சிலருக்கு போர்டு அடிக்கும். ஸோ இன்னொரு சிலருக்கு வந்து ஓகே எனக்கு அரோனா ஃபிஷ் மட்டும் போதும் அப்படின்னு தோணும். இன்னொரு சில பேருக்கு வந்து நான் ஒரு ஃபிஷ் வாங்கணும் அரோனா ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடியே அரோனா ஃபிஷ் கூட வந்து ஒரு அரோனா ஃபிஷ் கூட வந்து ஒரு டேங்க் மேட் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இருப்பீங்க. ஆனால் இன்னமும் வாங்காமல் இருப்பீங்க. நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போல் போட்டிருந்தேன். ஸோ அதான் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அரோனா ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா அரோனா ஃபிஷ் மட்டும் வச்சுருக்கீங்களா, இல்லை அரோனா ஃபிஷ் கூட ஒரு டேங்க் மேட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கீங்களா, இல்லை அரோனா ஃபிஷ்க்கு டேங்க் மேட் வந்து வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அதில் மெஜாரிட்டி ஆஃப் பேர் வந்து அரோனா ஃபிஷ் கூட டேங்க் மேட் வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொன்னீங்க. செகண்ட் வந்து அரோனா ஃபிஷ்க்கு டேங்க் மேட் வாங்கலாம் தான் இருக்குது, ஐடியாவில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஐடியாவோடு இருக்கவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அரோனா ஃபிஷ் மட்டும் வச்சுருந்தீங்கனாலும் இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நான் அரோனா ஃபிஷ்க்கு பெஸ்ட் டேங்க் மேட்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அரோனா ஃபிஷ் பெஸ்ட் டேங்க் மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பேரட் ஃபிஷ்ஷோட தான் வச்சு அரோனா ஃபிஷ் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி தான் வளர்த்தேன். ஸோ அரோனா ஃபிஷ் கூட பேரட் ஃபிஷ் விட்டால் ரெண்டுமே அடிச்சுக்காதுங்க அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பாக எப்போயாச்சும் சண்டை போடும். அது வந்து ப்ரெடேட்டர் ஃபிஷ் டேங்க்கில் வந்து சகஜமாக நடக்கிறது தான். ஸோ அதனால் வந்து பெரிய இம்பாக்ட்லாம் எதுவும் ஆகாது, மேக்ஸிமம் ஆகாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பெஸ்ட் டேங்க் மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேரட்டு, ஆஸ்கரு, அரோனா ஃபிஷ் இந்த மூணுமே வந்து காம்போவாக உங்கள் டேங்க்கில் இருந்தீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து நீங்கள் வந்து ரொம்பவே லவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேங்க் மெட்டுன்ற விஷயத்தில் வந்து நிறைய ஃபிஷ்ஷை சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வந்து எந்த ஃபிஷ் வந்து உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃபிஷ் வளருங்க. பட் ஆனால் வந்து அது வந்து அரோனா ஃபிஷ்ஷோட டேங்க் மெட்டாக இருக்கிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷை தான் நீங்கள் வளர்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டேங்க் மெட்டு என்னெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக கூட சொல்லிட்டு போகலாம். ஸோ அவ்வளோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டான டேங்க் மெட்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் நிறைய பேசியிருக்க மாட்டேன், வெறும் இமேஜஸாக மட்டும் தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு ஐ கார்டில் தரேன், நீங்கள் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அண்ட் உங்கள் டேங்க் சைஸை பொறுத்து தான் டேங்க் மேட் வைக்கிறதும் இருக்குது. நீங்கள் 4 feet டேங்க் வச்சுருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான டேங்க் மேட்ஸே வச்சு வளங்க. ஒரு 4 feet டேங்க் வச்சிங்கன்னா நீங்கள் வெறும்
பேரட்டும் இல்லைனா வந்து ஆஸ்கர் மட்டும் நீங்கள் டேங்க் பெட்டாக வச்சு அரோனாக்கு வந்து டேங்க் பெட்டாக வச்சு வளர்க்குறது ரொம்பவே பெஸ்ட். நீங்கள் வந்து 6 ஃபீட் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ இன்னொரு அரோனா கூட நீங்கள் வந்து டேங்க் மெட்டாக வச்சு நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து டேங்க் மெட்டுன்ற விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அரோனா ஃபிஷ் டேங்க் மெட்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஏதாவது வீடியோ வேணால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நான் அதுக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ இவ்வளோ தான் எங்கள் அரோனா ஃபிஷ் மெயின்டெனன்ஸ் பற்றி நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து அரோனா ஃபிஷ் ஏற்கனவே வச்சுருந்தாலும் உங்களுக்கு இதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் வீடியோக்கு லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் கொடுக்கும். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க லிங்கை டேப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்க லிங்கை டேப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன் வீடியோ இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு அரோனா மெயின்டைன் பண்ணுறதை பற்றி கேர் பண்ணுறதை பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மற்றவங்க வந்து படித்து பார்த்து பயனடைவாங்க. ஸோ ஓகே, பி ஸ்ட்ராங், பி யூ. தேங்க்யூ.